Hello friends, welcome back to my channel. நம்மளோட கிரியேட்டிவ் சேனல்ல ஹார்ட் ஷேப்ல எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ட்வின்ஸ் ஹார்ட் இரட்டை இதயம் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். ஒயிட் ஹார்ட் மேல ரெட் கலர்ல ஒரு ஹார்ட்டை அட்டாச் பண்ணி பின்ன போறோம். இது நீங்க கீ செயினாவும் யூஸ் பண்ணிக்கலாம், கார் ஹேங்கிங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். கார்ல ஃப்ரண்ட்ல தொங்க விட்டுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். இப்போ இந்த இரட்டை இதயம் எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். ஒயிட் கலர்ல 2 ஒயர், ரெட் கலர்ல 2 ஒயர், ஒரு ஒயரும் 6 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் ஹார்ட் பின்னிடலாம். 2 ஒயரை சரிசமமாக மடிச்சு வச்சிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, இது பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயர் எடுத்து இப்படி மேலே பார்த்த மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயரை எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். இந்த ஒரு நாட்டில் 4 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 4 ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரை இந்த மாதிரி மடித்து பார்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த 2 ஒயரை பார்க்கலாம். இந்த ஒயர் பாருங்கள், ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. எந்த ஒயர் பெருசாக இருக்கோ அதை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்திங்கன்னா நாட் வந்துட்டு கரெக்டாகிடும். இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு பாக்ஸ் நாட் நம்ம போட போகிறோம். ஃப்ரண்ட்டில் இருக்குது பாருங்கள், நம்மளை பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, இதை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த ஒயரை மடிக்கணும். ரைட் சைடு ஒயரை மடிக்கக்கூடாது, ஏன்னா ரைட் சைடு ஒயர் பாருங்கள் கீழே இருக்குது. இந்த ஒயரை மடிச்சிங்கன்னா நாட் வராது. ஸோ லெஃப்ட் சைடு மேலே இருக்கிற ஒயரை ஃபர்ஸ்ட் இப்படி மடிக்கணும். அடுத்து மேலே இருக்கிற ஒயரை இப்படி கீழே மடிங்க. அடுத்து ரைட் சைடு ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல இன்னொரு பாக்ஸ் நாட் நமக்கு வந்திருக்கும். ஒரு நாட்டுக்கு மேலே இன்னொரு நாட் நம்ம பின்னியிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம இதே மாதிரி தான் நாட் போட போகிறோம். இப்போ மறுபடியும் ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை இப்படி மேல் பக்கம் மடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு மடிக்கணும். ஏன்னா ரைட் சைடு இருக்கிற ஒயர் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், அதே லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் கீழே இருக்குது. ஸோ இதை மடிக்கக்கூடாது, எப்போவும் மேலே இருக்கிற ஒயரை தான் மடிக்கணும். அடுத்து மேலே இருக்கிற ஒயரை கீழே மடிங்க. இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போது இன்னொரு நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கீழே இருக்கிற ஒயரை இப்படி மேல் பக்கம் மடிக்கணும். அடுத்து லெஃப்ட் ஒயரை மடிக்கணும். அப்புறம் மேலே இருக்கிற ஒயரை கீழே மடிக்கணும். ரைட் சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஒரு லூப்பில் போடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதே மாதிரி ஆல்பபெட் லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வஸ்திக்கு ஸ்டார் எல்லாம் எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. கீ செயின்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு நாட் போடுறேன் பாருங்கள். நாட் எப்படி போடுறது நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்கள், அப்போ தான் இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். இப்போ நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. இதே மாதிரி 10 சென்டிமீட்டர் வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 சென்டிமீட்டர் வரைக்கும் நாட் போட்டு ஸ்கேல் வச்சு காமிக்கிறேன். இதே அளவுக்கு நாட் போட்டுக்கோங்க, இதை விட அதிகமாக போடாதீங்க, ஏன்னா ஒயர் பத்தாமல் போயிடும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹார்ட் ஷேப்புக்காக பெண்டு பின்ன போகிறோம். அதாவது மேலே இருக்கிற நாட்டை சைடில் நம்ம கொண்டு வர போகிறோம். இதை எப்படி பின்றதுன்னு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ இந்த ஒரு நாட்டில் 4 ஒயர் போகுது இல்லையா, இதில் நம்மளை பார்த்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்குது பாருங்கள். இந்த ஒயரை என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்டில் இப்படி கீழே பார்த்த மாதிரி மடிக்கணும். இந்த ஒயரை பேக் சைடு கொண்டு போயிடணும். அடுத்து மேல் பக்கம் இருக்குது இல்லையா, இந்த ஒயரை இப்படி கீழே மடித்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். மடித்து மறுபடியும் என்ன பண்ணணும், இப்படியே மேல் பக்கம் மறுபடியும் கொண்டு போகணும். இன்னொரு முறை இதை மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். மேல் பக்கம் இருக்கிற ஒயரை அப்படியே ஃப்ரண்ட்டில் இப்படி கீழே மடித்து மறுபடியும் அப்படியே மேல் பக்கம் கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இந்த ஒயரை 2 விரலால் பிடிச்சிக்கோங்க, களைஞ்சிடக்கூடாது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னாக்கா லெஃப்ட் ஒயரை என்ன பண்ணணும், இப்படி கீழ்ப்பக்கமாக கொண்டு வரணும். இந்த லூப்புக்கு கீழே கொண்டு வந்து ரைட் சைடு லூப்பில் இப்படி போடணும். 2வது ஒயரை மடித்தோம் இல்லையா, அந்த லூப்பில் போடுறேன். இப்போ அடுத்து ரைட் சைடு ஒயரை என்ன பண்ணணும், இப்படி மேல் பக்கமாக கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்தீங்கன்னா நாட்டு வராது. ஸோ மேலே இப்படி கொண்டு வந்து இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு இப்போ ஒரு ஒயராக பிடிச்சி எடுத்துக்கோங்க. நாட்டு டைட் ஆயிரும். இப்போ நமக்கு சைடில் வந்துட்டு ஒரு பாக்ஸ் நாட் வந்திருக்கும். ஸ்லோவாக பிடிச்சி இழுங்க. வேகமாக இந்த ஒயர்ஸை டைட் பண்ணிங்கன்னா நாட் களைஞ்சிரும். ஸோ ஸ்லோவாக டைட் பண்ணணும்.
இப்போ பாருங்க இந்த இடத்துல ஒரு நாட் நமக்கு அழகாக வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு மேலே நாட் போட போகிறோம். ஒன் சைடு வந்துட்டு நம்ம 10 சென்டிமீட்டர் பின்னோம் இல்லையா, இந்த பக்கத்தில் 9 சென்டிமீட்டர் வரைக்கும் நாட் போட போகிறோம். இப்போ நார்மலாக எப்பவும் போல் மேலே நாட் போட்டுக்கலாம். ஒரு 2 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ஒரு 9 சென்டிமீட்டர் வரைக்கும் போட்டுக்கோங்க. 10 சென்டிமீட்டர் வரைக்கும் போடக்கூடாது. அது ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த பெண்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா போதும். எந்த மாதிரி லெட்டர்ஸ் எந்த மாதிரி ஷேப்ஸ் வேணாலும் உங்களால் ஈஸியாக கொண்டு வர முடியும். இந்த பெண்டு கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். திரும்ப ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். பாக்ஸ் நாட்டில் இப்போ நம்ம லெட்டர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி ஆம்லா நாட்டில் பாருங்கள், குட்டி அழகாக கலர் பென்சில்ஸ் போட்டிருக்கேன். இந்த கலர் பென்சில் எப்படி பின்னுறதுன்னு ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் கீ செயின் மேக்கிங் பிளேலிஸ்ட்லையும் பார்க்கலாம். அப்புறம் பர்ஃபெக்டாக கலர் பென்சில் மாதிரியே ஒரு பென்சில் பவுச்சும் ஜிப் வச்சு எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் இருக்குது. இதை நீங்கள் நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்லையும் பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா பர்ஸ் ஹேண்ட்பேக்குக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், அதுலேயும் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் வித்தியாசமாக நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி 9 சென்டிமீட்டர் வரைக்கும் பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது இந்த பக்கத்தில் 9 சென்டிமீட்டர் பின்னி முடிச்சுட்டேன். இந்த கடைசி நாட்டு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரிவர்ஸில் முடிகிற மாதிரி இருக்கணும். அதாவது அந்த ஒயரோட பள்ளமான பக்கம் இருக்கு இல்லையா, அது மேல் பக்கம் பார்த்த மாதிரி வரணும். இந்த மாதிரி இருந்தால் தான் ஹார்ட் ஷேப்பை வந்துட்டு நம்ம ஒன்றா ஒட்ட வைக்க முடியும். இப்போது ஒன் சைடை விட இன்னொரு பக்கத்தில் 1 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் இப்படி மடித்து நம்ம இன்னொரு பக்கத்தில் ஜாயின் பண்ணும்போது அந்த ஹார்ட் ஷேப் 2 பக்கத்துலேயும் ஈக்குவலாக இருக்கும். 2 பக்கத்துலேயும் ஒரே அளவில் பின்னோன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் சைடு வந்துட்டு லைட்டாக அப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வந்துடும். அந்த ஷேப் பர்ஃபெக்டாக வராது. ஸோ ஒன் சைடு நீங்கள் எத்தனை சென்டிமீட்டர் பின்னாலும் சரி, இன்னொரு பக்கத்தில் அதை விட 1 சென்டிமீட்டர் கம்மியாக பின்னணும். அப்போ தான் ஹார்ட் ஷேப் வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும். 6 அடி ஒயரில் இந்த அளவுக்கு தான் ஹார்ட் ஷேப் வரும். இதை விட பெரிய ஹார்ட் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒயரை கட் பண்ணணும். சேம் இதே மெத்தடில் பின்னிக்கோங்க, எந்த மாற்றமும் இல்லை. இப்போது இந்த 2 பக்கத்து கார்னரையும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். கடைசி நாட் வந்துட்டு அந்த ஒயர் பள்ளமான பக்கம் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல ரிவர்ஸில் முடிக்கணும். அப்போ தான் இன்னொரு பக்கத்தில் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நார்மலாக நான் ஆரம்ப ஸ்டேஜில் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பு ஆல்பபெட் லெட்டர்ஸ் பின்னும்போது க்ளூ வச்சு ஒட்டி விட்டுருப்பேன். ஆனால் இப்போ க்ளூ வச்சு ஒட்டாமல் இந்த நாட்லேயே வந்துட்டு நான் சொருகி விடுறேன். எப்படி சொருகி விடுறேன்னு பாருங்கள். இதே மாதிரியே சொருகி விட்டுக்கோங்க. ஒரு 3-4 லேயர் அப்படியே இந்த ஹார்ட்டுக்குள்ளே சுற்றி இந்த ஒயர்ஸை சொருகி விடணும். ஒரு நாட்டில் மட்டும் தான் 4 ஒயரையும் சொருகி விட்டுருக்கேன். இப்போ நல்லா பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 சுற்று வந்துட்டு சுற்றி உள்ளுக்குள்ளேயே சொருகி விடணும். சொருகி விட்டுட்டு எல்லா ஒயர்ஸையும் கட் பண்ணிக்கோங்க. இதை நான் எப்படி சுற்றி சொருகி விடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள். நாலு ஒயரையும் 2 லேயராக சுற்றி விட்டுட்டேன். இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 லேயராக சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்டுட்டு பார்க்கலாம். இந்த ஒயரே சின்னதாகிற அளவுக்கு ஃபுல்லாகவே சுற்றி விட்டுட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி விட்டால் தான் ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வராது. ஸோ நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இந்த ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுறேன். இப்போ பர்ஃபெக்டாக ஒயிட் கலர் ஹார்ட் வந்துட்டு பின்னி முடிச்சாச்சு. இந்த ஒயிட் கலர் ஹார்ட்டில் ரெட் கலர் ஹார்ட்டை அட்டாச் பண்ணி பின்ன போகிறோம். இப்போ இந்த ஹார்ட்டோட மேல் பக்கம் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல 2 ஒயரையும் சொருகிக்கிறேன். இந்த நாட் இருக்குது பாருங்கள், இந்த நாட்டில் சின்னதாக தான் இருக்கும் அந்த கேப்பில் இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை சொருகிறேன். சொருகிட்டு 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இப்போது இதே மாதிரி 2வது ஒயரையும் சொருக போகிறேன். இதுக்கு பக்கத்துலேயே இந்த எந்த இடத்துல கேப் இருக்குன்னு பாருங்கள், அந்த ஹோலில் வந்துட்டு சொருகிக்கோங்க. ஆப்போசிட்டில் சொருகணும்னு அவசியம் இல்லை, எந்த கேப்பில் வேணாலும் சொருகிக்கலாம். ஒரே டைரெக்ஷனில் தான் இந்த 2 ஒயரையும் நான் சொருகியிருப்பேன். இந்த வீடியோ எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் மெத்தடில் ஒரு ஹார்ட் ஷேப் பின்ன, அது எப்படி நான் பின்னேன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். அந்த மெத்தட் வந்துட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்றதுனால இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அது என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹார்ட் ஷேப்பில் லெஃப்ட் சைடு 2 ஒயர், ரைட் சைடு 2 ஒயர் இருக்கும். 2 ஒயரும் ஒரே டைரெக்ஷனில் போகும். இதை இப்படி என்ன பண்ண போகிறோன்னா, நடுவில் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரை இப்படி ப்ளஸ் மாதிரி நம்மளாக தான் இப்படி மாற்றிக்கணும். இந்த மாதிரி ஜஸ்ட்டு சும்மா இப்படி இழுத்து விட்டுக்கோங்க போதும். இப்படி வச்சுட்டு இப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா, ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும்.
அடுத்து லெஃப்ட் ஒயரை சைடில் மடிக்கணும். அப்புறம் மேலே இருக்கிற ஒயரை இப்படி கீழ் பக்கமாக மடிக்கணும். 4வது ரைட் சைடு இருக்கிற ஒயரை கீழே இருக்கிற லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் வந்திருக்கும். இனி எப்பவும் போல் மேலே நார்மலாக இப்போ நான் பாக்ஸ் நாட் பின்னி காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த ஹார்ட்டோட அதாவது ஒயிட் ஹார்ட்டில் ரெட் கலர் ஒயரை இன்செர்ட் பண்ணி பின்னியிருக்கேன் இல்லையா. ஆனால் ஃபர்ஸ்ட் மெத்தடில் இந்த மாதிரி நான் பண்ணலை. அந்த ஒயிட் ஹார்ட்டோட ரெட் கலர் ஒயரை சுற்றி வந்துட்டு நாட் போட்டிருந்தேன். அந்த மாதிரி பின்னும்போது இங்கே சைடில் இமேஜ் ஆகுது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்துட்டு எனக்கு பிடிக்கலை அப்படின்றதுனால இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபினிஷிங்கும் இப்போ நான் காமிச்சேன் இல்லையா தம்ப்நெயில்ல, இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணலை. ஃபினிஷிங்கும் டோட்டலாக வேறு மாதிரி பண்ணியிருந்தேன், அதையும் நான் காமிக்கிறேன். இப்போது இதே மாதிரி ரெட் கலர் நாட் வந்துட்டு 4 சென்டிமீட்டர் வரைக்கும் போடணும். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். ஒரு பக்கத்துலையும் எவ்வளோ நாட் போடணும்னு நான் மெஷர் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ அதே அளவுக்கு நாட் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாவோ போடாதீங்க, அந்த ஷேப் கரெக்டாக வராது. இப்போ 4 சென்டிமீட்டர் வரைக்கும் பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். ஸ்கேல் வச்சு காமிக்கிறேன். கரெக்டாக 4 சென்டிமீட்டர் வரைக்கும் பின்னிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தடில் பின்ன இல்லையா, அந்த வீடியோ தான் இப்போ நான் காமிக்க போகிறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, அந்த ரெட் ஒயர் தெரியுதுன்னு. இப்போது இந்த ஹார்ட் ஷேப்போட மேல் பக்கம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பெண்டு நம்ம போட போகிறோம். இப்போ இன்னொரு முறை பெண்டு எப்படி போடுறதுன்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கத்தில் பெண்டு போடும்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த கடைசி நாட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு அந்த ரிவர்ஸ் சைடு இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ரைட் ஹேண்டில் ஒரு நாட்டு, லெஃப்ட் ஹேண்டில் ஒரு நாட் இருக்குது. அதில் ரைட் ஹேண்டில் இருக்கிற நாட்டில் பாருங்கள், இந்த நாட்டில் போகிற ஒயர் லெஃப்ட் சைடு இருக்கும். ஆனால் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்குது. ஸோ ரைட் சைடில் இருந்தால் மட்டும்தான் ரிவர்ஸ் நாட் நமக்கு கரெக்டாக வரும். லெஃப்ட் சைடில் அந்த ஒயர்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக வராது. லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது ஒரு சின்ன துண்டு ஒயரில் போட்ட நாட்டு. இப்போது இந்த ஹார்ட் ஷேப்பில் அட்டாச் பண்ணி நம்ம இந்த நாட் போட்டதுனால ரைட் சைடு அந்த ஒயர்ஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, குழப்பமே வேண்டாம், ரிவர்ஸ் சைடு கடைசி நாட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் லெஃப்ட் சைடு இந்த ஒயர் வந்துட்டு நமக்கு வரும். அந்த ஒரு நாட்டில் 4 ஒயர் போகும், அது லெஃப்ட் சைடில் இருந்தால் தான் ரிவர்ஸ் நாட் கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே மடித்து மேல் பக்கத்தில் கொண்டு போயிருங்க. இப்போது மேலே இருக்கு இல்லையா, அந்த ஒயரை இப்படி கீழே மடிக்கணும். எப்படி மடிக்கிறேன் பாருங்கள். இப்படி கீழே மடித்து மறுபடியும் அப்படியே மேல் பக்கம் கொண்டு போகணும். இந்த ஒயர் கலைஞ்சிராமல் 2 விரலால் இப்படி பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து லெஃப்ட் ஒயரை இந்த ஃபர்ஸ்ட் லூப்புக்கு கீழே இப்படி கொண்டு வந்து ரைட் லூப்பில் போடணும். அடுத்து கடைசியாக 4வது ஒயர் ரைட் சைடு இருக்கிற ஒயரை மேல் பக்கம் கொண்டு வந்து லெஃப்ட் லூப்பில் போடணும். அவ்வளோதான். இப்போ 4 ஒயரையும் ஸ்லோவாக இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு இந்த பெண்டு வரலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. திரும்ப ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த பெண்டு போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த பெண்டு மட்டும் நீங்கள் போட கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஆல்பபெட் லெட்டர்ஸை கீ செயினாக பின்னி எப்போவுமே உங்கள் கையோடு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெண்டு போட்டாச்சு. இப்போ எப்பவும் போல் மேலே நார்மல் பாக்ஸ் நாட் வந்துட்டு போட்டுக்கோங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பெண்டு போட்டுட்டு 4 பக்கத்து ஒயரையும் நல்லா இழுத்து டைட் பண்ணணும். இப்போ மேலே எப்பவும் போல் நார்மலாக நாட் போட்டுக்கலாம். இந்த பக்கத்தில் ஒரு 2 நாட் போட்டும் போட்டு காமிக்கிறேன். மீதி ஃபுல்லாகவே நீங்களே போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது இந்த பக்கத்தில் 8 சென்டிமீட்டர் வரைக்கும் நாட் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நாட் போடாதீங்க. 8 சென்டிமீட்டர் வரைக்கும் போட்டுட்டு அந்த கடைசி நாட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ரிவர்ஸ் சைடு இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது அந்த ஒயரோட பள்ளமான பக்கம் மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் இப்படி மடித்து இன்னொரு ஹார்ட்டோட ஈஸியாக நம்மளால் அட்டாச் பண்ண முடியும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் மெத்தடில் ஒரு ஹார்ட் பின்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சிச்சுன்னா இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக இந்த மாதிரி நான் போட்டு காமிக்கிறேன். இப்போது இதுக்கு முன்னாடி இன்னொரு மெத்தடில் எப்படி பின்னேன்னா, ரெட் ஹார்ட்டை பின்னி முடிச்சுட்டு அப்படியே இப்படி மடித்து அந்த ஒயிட் ஹார்ட்டோட அட்டாச் பண்ணியிருப்பேன். இதுவும் எனக்கு பிடிக்கலை. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இப்படியே கூட அந்த ஒயிட் ஹார்ட்டோட இந்த ரெட் ஹார்ட்டை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல இன்னொரு பெண்டு போட போகிறேன். அந்த கடைசி நாட் வந்துட்டு பள்ளமான பக்கம் மேல் பக்கம் இருக்கணும். மேல் பக்கம் வச்சுட்டு ரிவர்ஸ் நாட் போட்டுக்கோங்க. அந்த ஒரு நாட் இருக்குன்னா அந்த நாட்டில் இருக்கிற 4 ஒயரும் லெஃப்ட் சைடு இருக்கணும். அப்போ தான் ரிவர்ஸ் நாட் கரெக்டாக வரும். ரைட் சைடு இருந்தால் கரெக்டாக வராது. ஒயிட் கலர் ஹார்ட் பின்னும்போது
லெஃப்ட் சைடு தான் இருக்கும். நம்ம ரெட் கலர் ஹார்ட்டை ஒயிட் கலர் ஹார்ட்டில் அட்டாச் பண்ணி பின்னும்போது அந்த நாட் வந்துட்டு நமக்கு ரிவர்ஸில் மாறிடும். அந்த கடைசியில் போடுற நாட் வந்துட்டு ரிவர்ஸில் இருக்கணும். ரிவர்ஸ் சைடு இருந்துச்சுனாக்கா லெஃப்ட் சைடு அந்த ஒயர் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பக்கத்தில் ஒரு பெண்டு போட்டாச்சு. அந்த பெண்டு எங்கே போட்டிருக்கேன்னா ஹார்ட்டோட உள் பக்கத்தில் போட்டிருக்கேன். ஓகேவா? போட்டுட்டு எப்பவும் போல் இந்த இடத்துல மேலே நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. இந்த பக்கத்தில் ஒரு 2 சென்டிமீட்டர் வரைக்கும் போட்டுக்கோங்க போதும். 2 சென்டிமீட்டர் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஹார்ட்டில் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இந்த பக்கத்தில் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். கரெக்டாக ஒரு 2 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே போடாதீங்க. அப்புறம் அந்த கடைசி நாட்டு முடிகிற நாட்டு வந்துட்டு ரிவர்ஸ் சைடு முடிகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த ஒயிட் ஹார்ட்டோட வச்சு நம்மளால் அட்டாச் பண்ண முடியும். இந்த ரெட் கலர் நாட்டில் 4 ஒயர் போகுது இல்லையா? இந்த 4 ஒயரையும் பாருங்கள், இந்த ஒயிட் கலர் ஹார்ட்டில் அந்த கார்னரில் இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணுறேன். சின்னதாக கேப் இருக்கும், அந்த கேப்பில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறேன். ஒயிட் கலர் ஹார்ட்டோட 2 கார்னரை ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி ரெட் கலர் ஹார்ட்டோட கார்னரை அந்த ஒயிட் கலர் ஹார்ட்டில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இதே மெத்தடில் இன்னும் சின்ன சேஞ்சஸ் பண்ணி ஹார்ட் ஷேப்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் போடுறேன். ஒரு மாதமாக கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வீடியோஸ் ப்ராப்பராக என்னால் போட முடியல. ஏதோ வீடியோ போடணுமே அப்படின்றதுக்காக சின்ன இந்த மாதிரி ஒர்க்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நியூ மாடலில் பெரிய ப்ராஜெக்ட்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பிளான் இருக்குது. ஸோ பொங்கல் லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்துட்டு நான் வீடியோஸ் போடுறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ 4 ஒயரையும் ஒரு ரவுண்டு தான் வந்துட்டு சுற்றி இருக்கேன். இதே மாதிரி ஒரு 2-3 ரவுண்டு பிரிஞ்சு வராத அளவுக்கு சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. அந்த ஒயிட் கலர் ஹார்ட்டில் அந்த சின்னதாக தான் அந்த கேப் இருக்கும். அந்த கேப்பில் தான் இந்த ரெட் கலர் ஒயரை சுற்றி விடணும். அந்த ஒயிட் கலர் ஹார்ட்டில் ரெட் கலர் ஹார்ட் வந்துட்டு தெரியக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு 3-4 ரவுண்டு ஒயிட் கலர் ஹார்ட்டில் ரெட் கலர் ஹார்ட்டை நல்லா சுற்றி ஒயரை வந்துட்டு கட் பண்ணிவிட்டேன். இதுக்கு கீ செயினும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இந்த எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.